Good afternoon and all. So in the video நம்ம JDO plus surveyor draftsman personal in the planning assistant technical assistant overseer so in the combined technical service exams கான ஸோ கிளாஸஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரீ கிளாஸ் யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம அதில் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச்சில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்தந்த கிளாஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு இப்போ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான இதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓகே, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் தான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ ஏற்கனவே இதை வந்துட்டு போன லாஸ்ட் ஜேடிஓக்கு வந்துட்டு கிளாஸஸ் எடுத்து அதே நோட்ஸாக ஒரு சில இதை எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். எப்படி சொல்கிறது, இப்போ அந்த வீடியோ எல்லாருமே பார்ப்பீங்க. பட் டெஸ்ட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸஸாக வந்துட்டு சில இதெல்லாம் வந்துட்டு டிப்ஸ்லாம் வந்துட்டு கொடுப்போம். சரிங்களா? ஸோ அது சிலது வீடியோவாக போட்டு அதை ப்ரைவேட்டில் வந்துட்டு வச்சு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு கொடுப்போம். ஏன்னா அவங்க சென்ஸ் பே பண்ணதுனால அவங்களுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு டெஸ்ட் பேட்ச் தவிர்த்து அதெல்லாம் இருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் அந்த மாதிரியும் வந்துட்டு அப்பப்போ ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி வந்துட்டு வரும். சரிங்களா? ஸோ இந்த 1 வீக் வந்துட்டு இது நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தால் ஆப்பில் வந்துட்டு நம்ம டெஸ்ட்டு ஆப்லேயும் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் டெலிகிராம் இதில் யாருக்கு இதில் ஃபீஸிபிளாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ஸும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தால் ஆப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கான என்ன வழிமுறைகள் அப்படின்ட்டு அதுக்கும் வந்துட்டு நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ அதனால் யாரும் கவலைப்பட வேணாம். இப்போ நீங்கள் இந்த கிளாஸ் வந்துட்டு கண்டினியூ பண்ண இப்போ இதுக்கப்புறம் வரும். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன எதுன்னு வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அகெயின் சொல்கிறேன், டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. இஃப் யூ ஹேவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் திஸ் நம்பர். கீழே கமெண்ட்டில் போடாதீங்க. கமெண்ட்டை பாதி இது வந்துட்டு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. அதனால் கீழே கமெண்ட்டில் போடாதீங்க, இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்துட்டு சில மெட்டீரியல்ஸை பற்றி ஜென்ரல், இது எல்லாமே வந்துட்டு ஜென்ரல் அவுட்லைன் தான் இப்போ கொடுக்குறது. சரிங்களா? ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ மாதிரி தான் இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு வந்துட்டு ஒரு ஜென்ரல் இன்ட்ரோ மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு இடம் இருக்கோ இல்லை எந்த ஒரு பொருளில் நம்ம ஊற்றுறோமோ அதோட ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வந்துட்டு தண்ணி வந்துட்டு எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ இது வாட்டரோட வந்து ப்ராப்பர்ட்டி. ஸோ அது அதுக்கு பாயிலிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ வுட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வுட்டுக்குன்னு வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது மாதிரி இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம எடுக்க சில மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ சில மெட்டீரியல்ஸ் பார்ப்போம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது ஜென்ரல், இந்த மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் அப்படின்னு இல்லை. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் நம்ம பார்க்க போகிற அந்த மெட்டீரியல். ஸோ இதுக்கு தனியாக ஒரு பேர் அந்த இதெல்லாம் இல்லை. சரிங்களா? ஆனால் ஜென்ரலாக ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்துட்டு ஒரு மெட்டீரியல் ஒரு பாடி அப்படின்ட்டு காமனாக தான் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த வுட்டு இந்த பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்ல மாட்டோம். ஜென்ரலாக நம்ம இது யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்டீலுக்கு தான் மெயினாக. சரிங்களா? நம்ம அந்த ஸ்டீலில் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். மைல்டு ஸ்டீல், HYSD ஸ்டீல் அப்படின்னு அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம இதை பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வந்துட்டு ரிஜிடிட்டி. சரிங்களா? ரிஜிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இரும்பு மேலே வந்துட்டு ஃபுல்லாக பவர் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அது வளையாமல் வந்துட்டு தாக்கு பிடிக்கிறதில்ல, அந்த ஃபோர்ஸை வந்துட்டு தாக்கு பிடிக்கிறதில்ல, அதுதான் வந்துட்டு ரிஜிடிட்டி. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சாலிட் பாடி டு ரெசிஸ்ட் டிஃபார்மேஷன். டிஃபார்மேஷன்னா வந்துட்டு வளையாமல் வந்துட்டு தாக்கு பிடிக்கிறதில்ல, அதுதான் வந்துட்டு ரிஜிடிட்டி. எந்த பொருளாக இருந்தாலும். சரிங்களா? அதை வளையாமல் இப்போ தாக்கு பிடிக்கிறதுக்கு பேர் வந்து ரிஜிடிட்டி. எலாஸ்டிசிட்டி, பிளாஸ்டிசிட்டி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். எலாஸ்டிசிட்டி, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் டு டிஃபார்ம் அண்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் டு ரீகெயின் தர் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ்
after the force is removed is refers to as elasticity. அதாவது ஒரு இரும்பு இருக்குது, ஸ்டீல் இருக்குது, இதுக்கு வந்து தொடர்ந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோன்னே இது கீழே இது வரைக்கும் அப்படியே பெண்ட் ஆகுது. சரிங்களா, இந்த இது வரைக்கும் பெண்ட் ஆகி திருப்பி இந்த ஃபோர்ஸை இது எடுத்தோடனே திருப்பி இதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் வந்து எலாஸ்டிசிட்டி. சரிங்களா, எலாஸ்டிசிட்டி. சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம், எவ்வளோ தான் இழுத்து விட்டாலும் திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துட்டு போயிடும். சரிங்களா, அதுதான் வந்துட்டு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படிம்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்டீல், காப்பர், சில்வர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னென்னா, ஸோ இதே மாதிரி சேம் தான், ஒரு பொருள் அதில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இங்கே சொன்னோம்ல இந்த பொசிஷன் மாறிடும், திருப்பி வந்துட்டு வராது. சரிங்களா. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட் மெட்டீரியல் டு டிஃபார்ம் அண்டர் த அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டஸ் நாட் ரீகெயின் தேர் ஒரிஜினல் ஷேப். திருப்பி வந்துட்டு அதோட ஒரிஜினல் எதுக்கு வந்துட்டு வராது. அதுதான் வந்துட்டு என்னது, பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. தட் ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ் அண்ட் ரெஃபர் டு அஸ் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ களிமண்லாம் இருக்குது, களிமண்லாம் வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கீழே இது பண்ணிட்டோம், இதாக இருக்கும்போது பண்ணிட்டோம் அப்படின்னா அது அதே பொசிஷனில் தான் இருக்கும், மாறாது. சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி. கம்ப்ரஸபிலிட்டி. ஸோ கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னா வந்துட்டு ரிலேட்டிவ் வால்யூம் சேஞ்ச் ஆஃப் அ ஃப்ளூயிட் ஆர் சாலிட் ஆஸ் அ ரெஸ்பான்ஸ் டு ப்ரெஷர். சரிங்களா, ஒரு ஃப்ளூயிடில் வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இந்த இதில் என்ன சேஞ்ச் ஆகுதோ அதுதான் வந்துட்டு கம்ப்ரஸபிலிட்டி. ஒரு சாலிட் இல்லைனா ஃப்ளூயிடில் ஒரு மேலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ் கொடுக்குறனால கீழே உள்ள ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கறனால அதில் என்ன சேஞ்ச் நடக்குது, அதை போட்டு அழுத்துறதுனால அதில் என்ன சேஞ்ச் நடக்குது, ஒன்று அது அமுங்குதா இல்லை பெருசாகுதா இல்லை உடையுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒன்று நடக்கும். அதுக்கு பேர் தான் வந்து கம்ப்ரஸபிலிட்டி. ஓகே. ஹார்ட்னஸ் அப்படின்னா என்னென்னா, இது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், தண்ணிக்கு கூட ஹார்ட்னஸ் இருக்குது அப்படி. பட் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் அப்ரேஷன், ஸ்க்ராச்சிங், கட்டிங், வியர். ஸோ ஹார்ட்னஸ் அப்படின்னா வந்துட்டு அது இப்போது கம்ப்ரஸ் மட்டும் இல்லை, அதை வந்துட்டு எங்கேயாவது அடிப்படலாம். சரிங்களா, அடிப்படலாம், ஸ்க்ராட்ச் ஆகலாம். ஒரு ஸ்டீல் வந்துட்டு இன்னொன்றத்தோட இது பண்ணி உராய் ஸ்க்ராட்ச் ஆகலாம், இல்லை அங்கங்கே தூக்கி போடும்போது ஏதாவது அடிப்படலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு தாங்கிறது தான் வந்துட்டு ஹார்ட்னஸ். எவ்வளோ வந்துட்டு அந்த பொருள் வந்துட்டு என்ன ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் வந்துட்டு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரிங்களா, ஹார்ட்னஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. டஃப்னஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் ஃப்ராக்சர் டியூ டு ஹெவி ஷாக். ஒரு மெட்டீரியலுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஷாக் மேலேருந்து கீழே விழுவுது, இல்லை டக்குன்னு அது மேலே அதிகமான லோடு வந்துட்டு இம்பேக்ட் லோட்ஸ் வந்துட்டு வருது அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது பேர் தான் வந்துட்டு டஃப்னஸ். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் அப்ரேஷன் அப்படின்னா அதில் கட்டு விழுவுற ஒரு இதில் வந்துட்டு அடிப்படுறது. சரிங்களா, வியர் அண்ட் டியர் அப்படிம்பாங்க. அதை எடுத்துகிட்டு போகும்போது ஏதாவது உராய்வு ஏற்படுவது, அதெல்லாம் வந்துட்டு ஹார்ட்னஸ். அதே வந்துட்டு பெரிய இம்பேக்ட் லோடு அந்த ஷாக்லேருந்து அதை ரெசிஸ்ட் பண்ணால் அது வந்துட்டு அதுக்கு பேர் வந்து டஃப்னஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா, டஃப்னஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா, ஃபோர்ஸ் கொடுக்குறோம், நம்ம சொல்லுவோம்ல ஸ்டிஃபாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த இது வந்துட்டு டிஃபார்ம் ஆகும், வேறு ஷேப்புக்கு போகாமல் இதே ஷேப்பில் எவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும் இருக்கோ ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டிஃப்னஸ். இந்த ஷேப்லேருந்து வேறு ஷேப் மாறாமல் இருக்கிறது தான். சரிங்களா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் டிஃபார்மேஷன் ஆர் டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃபார்ம் ஆகாமல் அதே ஷேப்பில் இருக்கிறது தான் வந்துட்டு ஸோ ஸ்டிஃப்னஸ். இது மட்டும் நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா, இதில் இருக்க இந்த யங்ஸ் மாடலஸ், லோ ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் வந்துட்டு பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் ஒரு மெட்டீரியல்னால் எப்படி இருக்கணும், என்னென்ன சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிரிட்டில்னஸ் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு பிரேக் வித்தவுட் எனி சிக்னிஃபிகண்ட் டிஃபார்மேஷன் அண்டர் எக்ஸ்டர்னல். ஒரு லோடு இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு எந்த டிஃபார்மும் இது வளையாது, டக்குன்னு அப்படியே இது வந்துட்டு வெடிச்சிடும், உடஞ்சிரும். சரிங்களா, ஸோ அதுக்கு பேர் வந்து பிரிட்டில்னஸ். ஸோ அதுக்கு எந்த பிரிட்டில்னஸ் வந்துட்டு எந்த மெட்டீரியலில் இருக்கோ இல்லை பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மி அப்படிங்கிறாங்க. சரிங்களா, கிளாஸு கேஸ்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. டக்டிலிட்டி அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு டிஃபார்மேஷனை வந்துட்டு அது ஏற்றுக்கும். சரிங்களா, எதுவுமே உடையாமல் கடைசி வரைக்கும் வந்துட்டு டிஃபார்மேஷனை வந்துட்டு அது ஃபுல்லாக வந்துட்டு ஏற்றுக்கும். அதுதான் வந்துட்டு டக்டிலிட்டி. அதாவது ஒரு பொருள் இருக்குது, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், இது டிஃபார்ம் இது ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, டிஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், இது வந்துட்டு உடையாதானா, அதுதான் வந்துட்டு டக்டிலிட்டி. ஸோ அதுக்கு பேர் டக்டைல் மெட்டீரியல். ஸோ சிம்பிள் வந்துட்டு
நம்ம இதில் பார்க்குறோம்ல இபி இதில் பார்க்குற நம்ம வீட்டில் இருக்க அந்த ஒயரில் இருக்க அந்த காப்பர் ஒயரிங் பார்த்தீங்கன்னா அது என்ன தான் பண்ணாலும் இப்படி டிஃபார்ம் ஆகும் அப்படி டிஃபார்ம் ஆகும், ஆனால் உடையாது. சரிங்களா, உடையாது. நம்மளா போட்டு ரொம்ப இது பண்ணி கட் பண்ணி எடுத்தால் தான் வந்துட்டு வரும். ஓகே. malleability அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் பை virtue which it can be rolled into plates. ஸோ நம்ம அந்த ஷீட்லாம் பார்ப்போம்ல, அந்த ஷீட்டை வந்துட்டு அப்படியே ரோல் பண்ணுவாங்க. அலுமினியம் ஷீட், காப்பர் ஷீட் அப்படின்னா அந்த ஷீட்ஸை வந்து ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற பொருள் வந்துட்டு வந்துட்டு அதுக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் வந்துட்டு malleability அப்படிங்கிறாங்க. ஓகே. அடுத்தது வந்துட்டு creep. So creep is the property of a material by which the material is deformed slowly and progressively under constant load அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபார் அ லாங் பீரியட். சரிங்களா, அதாவது க்ரீப்னா என்னென்னா ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் மேலே கான்ஸ்டண்ட்டாக ஒரு லோடு கொடுத்துட்டே இருக்காங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு கல் இருக்குது, இந்த கல் மேலே ஒரு தண்ணி அப்படியே சொட்டுது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு கீழே சொட்டுது அப்படின்னா கண்டினியூஸாக இதில் ஒரு லோடு கொடுத்துட்டே இருக்க இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா குழியாயிரும். தண்ணி சொட்டுற அந்த இடம் குழியாயிரும். அது பேர் தான் வந்துட்டு க்ரீப். சரிங்களா, ஒரு லோடு வந்துட்டு கொடுப்பாங்க, அது ரொம்ப லாங் டைமுக்கு வந்துட்டு இருக்கும். அது கான்ஸ்டன்ட் லோடாகவே இருக்கும் லாங் பீரியடுக்கு. அதை கொடுக்க அதில் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு டிஃபார்மேஷன் ஆகும். ஓகே, அதுக்கு பேர் க்ரீப். ஸோ ஃபேட்டிக் அப்படின்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ், ரிப்பீட்டாக ஒரு இடத்துல அழுத்திக்கிட்டே இருக்கும், அதனால வந்துட்டு அதில் டேமேஜ் ஆகிறது ஃபேட்டிக். டெனாசிட்டி அப்படின்னா வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரென்த்தை தான் வந்துட்டு டெனாசிட்டி அப்படிம்பாங்க. சரிங்களா, டென்சைல்னால் வந்துட்டு ஸோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஸோ இது இழுக்கிறது வந்துட்டு பேர் வந்துட்டு இந்த இழுக்கிறனால வரக்கூடிய இதுக்குள்ளார க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து. இது எவ்வளோ இதாக வந்துட்டு இழுக்கலாம் அப்படின்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டு இது இந்த சைடில் இருப்பாங்க, இது இந்த சைடில் இழுப்பாங்க. இழுக்கிறப்ப அதில் அந்த இழுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது வலு கொடுக்கும்ல, ஸோ அதுதான் வந்துட்டு டெனாசிட்டி அப்படிம்பாங்க. ஸோ டியூரபிலிட்டி அப்படின்னா நமக்கு தெரியும். சரிங்களா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம சொல்கிறோம்ல இந்த எவ்வளோ டியூரபுளாக இருக்குது இந்த கான்க்ரீட் அப்படின்னு கேட்போம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, வியர் அண்ட் டியர் எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறது வந்துட்டு தான் வந்துட்டு டியூரபிலிட்டி. கெப்பாசிட்டி ஆஃப் வித்ஸ்டாண்டிங் வியர் அண்ட் டியர். சரிங்களா, கெப்பாசிட்டி ஆஃப் வித்ஸ்டாண்டிங் வியர் அண்ட் டியர் சிம்பிளாக சொல்லிட்டாங்க. கேப்பபிள் ஆஃப் வித்ஸ்டாண்டிங் வியர் அண்ட் டியர். ஸோ ஸ்ட்ரென்த் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு ரெசிஸ்ட் த எக்ஸ்டர்னலி அப்ளைடு ஃபோர்ஸ் வித்தவுட் பிரேக்கிங். அதுதான். சரிங்களா, இதில் சில டேர்ம்ஸுக்கெலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரே மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ இது ஜென்ரல். ஸோ இப்போ நோட்ஸுக்கு நம்ம போயிடலாம். ஸோ அங்கே சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த் வந்துட்டு அபிலிட்டி ஆஃப் அ பார்ட் ஆஃப் எலமெண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் டு ரெசிஸ்ட் ஃபெயிலியர் ஆகாமல் வந்துட்டு ஒரு பொருள், ஒரு கிளாஸை வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு வச்சுங்க, அந்த கிளாஸை அழுத்தோடனே அது எந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அது உடையாமல் இருக்கோ அதுதான் வந்துட்டு அதோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா, ஃபெயில் ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணோம்ல அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரென்த். ஸோ ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா மேலே போகுது, எபிலிட்டி டு ரெசிஸ்ட் டிஃபார்மேஷன். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் பாடி அப்படிம்பாங்க. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா எ பாடி ஹேஸ் ஐடென்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அட் ஆல் பாயிண்ட்ஸ் இன் ஐடென்டிக்கல் டைரக்ஷன். ஒரு பாடியை எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அதோட எந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தாலுமே வந்துட்டு அதோட தன்மை, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த டைரக்ஷனில், ஐடென்டிக்கல் டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் எடுத்தாலும் அதுதான் வந்துட்டு ஹோமோஜீனியஸ். ஐசோட்ராஃபிக் அப்படின்னா வந்துட்டு இஃப் அட் எனி பாயிண்ட் இட் ஹாஸ் ஐடென்டிக்கல் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஆல் டைரக்ஷன். ஸோ ஐடென்டிக்கல் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் இது பார்த்தோம்னா சுற்றி எந்த சைட்லேருந்து பார்த்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி தான். ஐசோட்ராஃபி எந்த சைட்லேருந்து எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே இது தான் வரும். ஏன்னா கிளாஸ் வந்துட்டு ரவுண்டாக இருக்கும். இந்த சைட்லேருந்து பார்த்தோம் எங்கேருந்து பார்த்தாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரே மாதிரி தான், ஐடென்டிக்கல் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும். சரிங்களா, ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐசோட்ராஃபிக் வந்துட்டு கிளாஸ். என்னன்னு தெரிஞ்சுங்க போதும். இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குற டெர்மினாலஜிஸ்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஸோ மெட்டீரியலில் வந்துட்டு ஜென்ரலாக ரெண்டாக பிரிப்பாங்க, ரிஜிட், டிஃபார்மல். ரிஜிட்னால் வந்துட்டு ஸோ எதுவுமே ஆகாமல் உடையாமல் அப்படியே ஸ்டடியாக இருக்கிறது. சரிங்களா, நம்ம இதில் படிச்சிருப்போம் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட், ரிஜிட் பேமெண்ட். அப்படி ஃப்ளெக்சிபிள்னால் என்ன, இங்கே பார்க்குற டிஃபார்மேபிள், அது வந்துட்டு வளைஞ்சத்தில் இதாக இருக்கும். ரிஜிட்னால் வந்துட்டு கான்க்ரீட் போடுறது வந்துட்டு ரிஜிட் பேமெண்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ ரிஜிட்னால் இங்கே வந்துட்டு ஸ்ட்ராங்காக சரியா டிஃபார்ம் ஆகாமல் இருக்கிறது வந்துட்டு ரிஜிட். ஜென்ரலாக வந்துட்டு மெட்டீரியலுக்கு வந்துட்டு என்னென்ன அசம்ஷன், ஒரு மெட்டீரியல் நம்ம இஎம்மில் எடுக்கிறோம் அப்படின்னா என்னென்ன அசம்ஷன் இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியல் ஹேஸ் அ சாலிட் கண்டினியூஸ் கேரக்டர். சரிங்களா, அந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு சாலிடாக தான் நம்ம எடுப்போம், சாலிட் கண்டினியூஸ் ஸ்ட்ரக்சராக தான் வந்துட்டு எடுப்போம். சரிங்களா, கேரக்டரில் ஸ்ட்ரக்சர்.
within the limits of the parts of the body the material is homogeneous and isotrophic. நம்ம இதில் பார்க்க போகிற எல்லா மெட்டீரியலுமே ஹோமோஜீனஸ் தான். ஹோமோஜீனஸ்னால் வந்துட்டு எல்லா சைடில் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா, ஒரு ஐ செக்ஷன் எடுத்தால் சரி, ஒரு ஐ செக்ஷன் எடுப்பாங்க, ஐ செக்ஷன் எடுத்தாலும் சரி, சரிங்களா, இல்லை ஒரு எல் எடுத்தாலும் சரி. ஓகே, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். அதே மாதிரி ஐசோட்ரோபிக் எங்கேருந்து பார்த்தாலும் அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா, அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ there are no internal forces prior to the loading. அதாவது இப்போ ஒரு பாடி இருக்குன்னா இதில் உள்ளார வந்துட்டு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது. லோடில் நம்ம லோடு கொடுக்குறோம்ல, அதுதான் வந்துட்டு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இன்டர்னலாக எந்த ஃபோர்ஸுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்ம கொஞ்சம் உள்ளார சப்ஜெக்டில் இருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சும்மா அவுட்லைன், ஒரு மெட்டீரியல் என்ன அப்படின்னு எல்லாம் சும்மா அவுட்லைன். இது பார்த்ததில் வந்துட்டு கேள்வி கேட்கலாம், கேட்காமலும் வந்துட்டு இருக்கலாம். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் அவுட்லைன், பட் பேசிக் அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது பார்க்க போகிறது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு இருக்கிறது தான். சரிங்களா, நமக்கு இருக்கிறது தான். ஸோ தலையில் வந்துட்டு எதையோ ஒன்று யோசிப்போம். சரிங்களா, இதை படிக்கணும், இதை முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு நமக்குள்ளார அப்படியே வந்துட்டு டிப்ரெஸ் ஆகிக்குது. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்துட்டு ஸோ இது ஒரு பாடி, இதில் வந்துட்டு ஒரு லோடை ஒரு இடத்துல ஆக்ட் ஆகி ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு வேரியேஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுது. சரிங்களா, இதான் வந்துட்டு ஃபோர்ஸ். சரிங்களா, ஃபோர்ஸ். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி அகெயின்ஸ்ட் அப்ளைட் லோடு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னால் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, இதுக்குனால வந்துட்டு உள்ளார வந்துட்டு இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ். ஓகே, அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ். நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்று யோசித்து நம்ம மைண்டுக்குள்ளார அப்படியே அதை அந்த ஒரு விஷயத்தை நினச்சி யோசித்து அதை பற்றியே அப்படியே இதாகி நம்ம டோட்டலாக டிப்ரெஸ் ஆகும். நம்ம எனர்ஜியை வந்துட்டு டோட்டலாக லோ பண்ணிடும். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பாடி அகெயின்ஸ்ட் த அப்ளைடு லோடு. ஒரு பொருளுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபோர்ஸுக்கு எதிராக உண்டாக்கக்கூடிய அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு சிக்மா. ஓகே, ஸோ ஃபை இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது சிக்மாவாக ஃபையான்னு மறந்துட்டேன், இஸ் ஈக்குவல் டு P/A. ஓகே, இஃப் ஐம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் இட். ஓகே, நான் தப்பாக கூட சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபார்முலா வந்துட்டு சொன்னேன், ஃபோர்ஸ் பை எவ்வளோ ஏரியாவில் இதாகுது அதுதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ யூனிட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். நியூட்டன் பர் mm² ஆர் நியூட்டன் பர் m², பாஸ்கல் இல்லைனா கிலோ நியூட்டன் பர் m², அந்த மாதிரி வந்துட்டு யூனிட் வந்துட்டு இருக்குது. மெயின் இந்த 3 யூனிட் தான் போடுவாங்க. சரிங்களா, நியூட்டன் பர் mm² ஆர் நியூட்டன் பர் m², பாஸ்கல். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு பிரிப்பாங்க. இன்ஜினியரிங் ஸ்ட்ரெஸ், கன்வென்ஷனல் ஸ்ட்ரெஸ், ட்ரூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பிரிப்பாங்க. நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்ட்ரெஸ் இல்லைனா டைரக்ட் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஏரியா இப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக, சரிங்களா, ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் இந்த டைரக்ஷன் பர்பண்டிகுலர் டு ஒன்று இப்படி ஆக்ட் ஆகணும், இல்லைனா வந்துட்டு இப்படி ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகணும். இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நார்மல் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, பர்பண்டிகுலராக. ஸோ ஒரு ஏரியா இதுக்கு பர்பண்டிகுலர், ஒன்று இப்படி பர்பண்டிகுலர், இல்லை இந்த சைட் பர்பண்டிகுலர் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரெஸ் எப்படின்னா, ஸோ இது ஒரு மெம்பர். இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸில் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து இழுப்பாங்க, இந்த சைட்லேருந்து இழுப்பாங்க. சரிங்களா, ஸோ இது ஏ இது பி, ரெண்டு சைட்லேருந்து இழுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனால் வந்துட்டு இதுக்குள்ளார ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு க்ரியேட் ஆகும். சரிங்களா, இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, அதுதான் வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ். Stress develop in a member due to the pulling action of two equal and opposite direction force. இந்த சைட்லையும் இழுப்பாங்க, இந்த சைட்லையும் இருப்பாங்க. சரிங்களா, இது இந்த ரெண்டு சைடும் இழுக்கிறனால இந்த பாடிக்குள்ளார மெட்டீரியலுக்குள்ளார என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுதோ அதுதான் வந்துட்டு டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகே, இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு லென்த்து. ஸோ லென்த் இவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்படி இழுக்கிறனால இதோட லென்த்து இவ்வளோ எக்ஸீட் ஆகிடும், இந்த சைடும் எக்ஸீட் ஆகும். ஸோ லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிம்பாங்க. சரிங்களா, இந்த டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால இழுக்கிறனால லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல் அப்படின்னா வந்துட்டு இது டவ்வெல் அப்படிம்பாங்க, இந்த சைடு ஒரு டவ்வெல். ஓகே, ஸோ இது லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இதோட டயா பார்த்தோம் அப்படின்னா டயா வந்துட்டு கம்மியாகும், டயா வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இழுக்க இதுதான் வந்துட்டு இங்கே இந்த டயமீட்டர் கம்மியாகி இந்த லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, இந்த போர்ஷன் வந்துட்டு அப்படியே அங்கே லென்த்தில் வந்துட்டு ஆட் ஆகிக்கும். ஸோ லென்த் இஸ் இன்க்ரீஸ் டியூ டு த புல்லிங் ஆக்ஷன், பட் தேர் வில் பி சேஞ்ச் இன் டயமீட்டர், ரிடக்ஷன் இன் டயா. சரிங்களா, ரிடக்ஷன் இன் டயமீட்டர் வந்து ரிடியூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்.
கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, ஸோ அதே பாடி, சரி அதே பாடியில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் கம்ப்ரெசிவ் இதை அழுத்துறது, சரிங்களா, இதை அழுத்துறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இழுக்கிறத பற்றி இப்போ ஸோ இதனால் என்ன ஆகும், இதுக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு இங்கே வந்துட்டு உள்ளார ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் in a body due to the pushing action of two equal and opposite direction of forces. ஸோ இது ஒரு டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன், பட் ஆனால் ஒரே இதில், சரிங்களா, டூ ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே இதாகுது. ஸோ இதனால் உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், சரிங்களா, கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு, ஸோ அழுத்துறதுனால இப்போ இவ்வளோ பெருசு இருந்தால் அதோட லென்த் வந்துட்டு கம்மியாகும், சின்னதாகும். பட் ஆனால் டயா வந்துட்டு பெருசாகும், சரிங்களா. ஏன்னா இந்த இது இருக்குது, ஸோ இங்கே அழுத்துறோமா இது இந்த அளவுக்கு சின்னதாகுது, இந்த சைடு அழுத்துறோமா இது இந்த அளவுக்கு சின்னதாகுது. ஸோ இங்கே லென்த் வந்துட்டு சின்னதாகும், டயா வந்துட்டு இந்த டயா வந்துட்டு பெருசாகும். ஏன்னா இந்த இது உள்ளார வரும்போது இது பெருசாகும். ஓகே, டிக்ரீஸ் இந்த லென்த் ஆஃப் த பார் பட் டயமீட்டர் ஆஃப் த பார் வில் பி இன்க்ரீஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு டென்சைல் கம்ப்ரெசிவ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸ். அடுத்தது முக்கியமானது ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு பாடி அதே மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ இந்த பாடியில் இந்த எண்டுலையும் வந்துட்டு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும், சரிங்களா, ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும். அதாவது ஸ்ட்ரெஸ் டெவலப்ட் இன் அ மெம்பர் when the member will be subjected with டூ ஈக்குவல், ரெண்டுமே ஈக்குவல், இதுவும் வந்துட்டு ஈக்குவல் தான், இதுவும் ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்டிங் டான்ஜென்ஷியலி. ஸோ இங்கே தள்ளும், இது இங்கே தள்ளும், சரிங்களா, இது வந்துட்டு இங்கே தள்ளும், இந்த இடத்துல தள்ளும். ஸோ அப்போ இதனால் இதோட ஷேப்பில் வந்துட்டு ஒரு டிஃபார்மேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோம்பஸ் மாதிரி வந்துட்டு இப்படி வரும், சரிங்களா. ஸோ இதனால் இந்த டான்ஜென்ஷியல் ஆக்ஷனால் வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஷியர் ஃபோர்ஸ், சரிங்களா, ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, இதுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா, டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று தள்ளும். ஓகே, அதுதான் வந்துட்டு என்னது ஷியர் ஃபோர்ஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு டவு இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ இதுக்கு உள்ளார வர ஃபோர்ஸ், இந்த டான்ஜென்ஷியல் இதனால் உள்ளார வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் ஷியர் ஃபோர்ஸ், சரிங்களா, ஷியர் ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, டவு. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு டவு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வேறு என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு டார்ஷனல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டார்ஷனல் ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒரு இடத்துல இப்படி அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுங்க, ஒரு இது அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ இது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஸோ இப்படி வந்து இந்த இடத்துலையும் ஆக்ட் ஆகும், அதே டேஞ்சென்ஷியலாக தான் ஆக்ட் ஆகும். பட் இங்கே என்னன்னா இங்கே வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் ஆகும், ஒரு டேர்ன் ஆகிறது, இந்த இடம் வந்துட்டு அப்படியே டேர்ன் ஆகிறதுனால வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். சேம் நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் மாதிரியே தான், மேலே பார்த்த மாதிரியே தான், சரிங்களா, இந்த இடம். ஸோ இங்கே ஒன்று இருக்கும். இதில் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த பாடி வந்துட்டு அப்படியே ட்விஸ்ட் ஆகும், அப்படியே டேர்ன் ஆகும். நல்லா ஒரு எப்படி சொல்லுவோம், சின்ன பென்சிலில் பேனா வச்சுட்டு ஸோ அந்த ஒரு ரெண்டுலேயும் இன்னொரு ரெண்டுலேயும் கொடுக்கும்போது இந்த பேனா அப்படி திரும்புனா என்ன ஆகுறது, அதுதான் வந்துட்டு டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். டார்ஷன்னாலே வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு ரொட்டேஷன் தான், சரிங்களா. ஸோ ட்விஸ்ட்னால் வரக்கூடிய அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு வரும்போது ட்விஸ்ட் ஆச்சு அந்த பாடி அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது டார்ஷனல் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை, பெண்டிங் மொமெண்ட் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா ஒரு பாடி டிஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இதில் இருக்குது. ஸோ பாடி இதில் வந்துட்டு இப்போ இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா ஸோ இதனால் வந்துட்டு இதோட பெண்டிங் மூமெண்ட் இது வந்துட்டு இதான் பெண்டிங் மூமெண்ட் மாறுது. ஓகே, ஸோ அப்போ இது ஐன்னு வச்சுருப்பாங்க, ஒய் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பாடி வந்துட்டு இந்த பெண்ட் ஆகி அதோட பெண்டிங் மூமெண்ட்டு மாறுறப்ப அது கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ், சரிங்களா. இதில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலாம் வந்துட்டு எடுப்பாங்க, ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை, சரிங்களா. பெண்டிங் மொமெண்ட் டிவைடட் பை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அது நம்ம வர்றப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது ஜென்ரல் இதுதான். இது டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்க்க போகிறது ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஸ்ட்ரெஸ்ஸு, சரிங்களா. ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம். இது இப்படி ஆக்ட் ஆகுறதுனால இதோட ஷேப் வந்துட்டு மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கா, இது வந்துட்டு இந்த மாதிரி லென்த்து கம்மியாகும், சரிங்களா. லென்த்து கம்மியாகும், பிரெத்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெயின்னால் இதோட இந்த பாடியில் சேஞ்ச் நடக்குதில்ல, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால், மேலே கொடுத்த அந்த ஸ்ட்ரெஸ்னால் ஸோ இதோட சேஞ்ச் நடக்குதில்ல, இதோட உடம்புல வந்துட்டு ஒரு சேஞ்ச் நடக்குதில்ல. ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்ட்ரெயின். ஓகே, சேஞ்ச் இன் லென்த் பர் யூனிட்
ஆஃப் ஒரிஜினல் லென்த் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுனால ஒரு பாடிக்குள்ளார என்ன சேஞ்ச் நடக்குது சரிங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க. இதனால் வந்துட்டு இதோட டயமீட்டர் இது 5, இப்போ டயமீட்டர் வந்துட்டு 5ன்னு இருக்க. ஸோ இங்கே வந்துட்டு டயமீட்டர் மாறுது. டயமீட்டர் வந்துட்டு இங்கே வரும்போது 7 ஆகுது, 7. ஸோ இந்த லென்த் வந்துட்டு 10 இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஸோ இப்போ இங்கே 10 இருந்துச்சு. பட் இங்கே ஃபோர்ஸ் ஆக்டர்னால வந்துட்டு இந்த சைடு ஒரு 2, இந்த சைடு ஒன்று 6 தான் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு சேஞ்ச் இன் லென்த் பர் யூனிட் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் வந்துட்டு எவ்வளோ? ஸோ சேஞ்ச் இன் லென்த்னா 4, சேஞ்ச் இன் லென்த்து 4 டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்னா எவ்வளோ? ஒரிஜினல் லென்த்து 10 சரிங்களா. ஸோ இதான் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ ஒரு என்ன அதோட சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரிஜினல் லென்த். ஓகே, அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கு வந்துட்டு டைமென்ஷன்லெஸ் அப்படிங்கிறாங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு டவ் எல் டிவைடட் பை எல் சரிங்களா. டவ் எல் டிவைடட் பை எல். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டென்சைல், கம்ப்ரசிவ், ஷியர் ஸ்ட்ரெயின், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அப்படின்னு 4 இருக்குது. ஓகேங்களா. ஸோ டென்சைல் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னா இங்கே பார்த்தோம் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ இப்படி வரும். இதில் வர்றதுனால இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கறனால இதோட லென்த்து மாறுதில்ல, இதோட லென்த்து மாறுறதில்ல. அதுதான் வந்துட்டு இங்கே tensile strain developed in a member due to pulling of the two equal and opposite direction forces. So increase length increase ஆகும், diameter வந்துட்டு கம்மியாகும்னு பார்த்தோம். compressive strain வந்துட்டு அமுக்குறதுனால சரிங்களா. ஸோ அமுக்குறதுனால வரக்கூடிய சேஞ்ச் வந்துட்டு compressive strain. ஓகே, ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் நம்ம பார்த்தோம்ல அங்கே. ஸோ ஷியர் ஃபோர்ஸ்னால் உண்டாகக்கூடிய வந்துட்டு ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெயின். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ என்னென்னா வந்துட்டு இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த லென்த்தை மெஷர் பண்ணுவாங்க சரிங்களா. லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர். இதில் வந்துட்டு ரேடியஸை மெஷர் பண்ணுவாங்க. ரேடியஸை மெஷர் பண்ணி ஸோ அதில் கிடைக்கக்கூடியது தான் வந்துட்டு ஸ்ட்ரெயின், ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா வந்துட்டு ஸோ இந்த டோட்டல் வால்யூம், இந்த இதோட டோட்டல் வால்யூமில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, ஸோ அதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுனால அந்த பொருளில் வந்துட்டு டோட்டலாக எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஸோ சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு ஒரிஜினல் வால்யூம். ஓகே, ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு பல்க் ஸ்ட்ரெயின் ஆர் டைலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ டவ் வி டிவைடட் பை வி. ஸோ சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு டவ் வி டிவைடட் பை வி. ஸோ வால்யூம்லாம் இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, யூனிஆக்சியல் சிங்கிள் டைமென்ஷனலில் வந்துட்டு வரக்கூடியது. ஓகே, இதை பேஸ் பண்ணி வரதான் வந்துட்டு ஹூக்ஸ் லா. ஸோ ஹூக்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் சரிங்களா. ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். ஸோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்துட்டு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா, இ. ஸோ இ தான் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் அப்படிம்பாங்க. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை இ. ஸோ இந்த ஹூக்ஸ் லா வந்துட்டு ஜென்ரலாக யூனிஆக்சியல் ஃபோர்ஸ் சிங்கிள் டைமென்ஷனுக்கு தான் வந்துட்டு இந்த ஹூக்ஸ் லா. ஓகேங்களா. ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ ஃபார் யூனிஆக்சியல் ஃபோர்ஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஃபார் டூ டைமென்ஷனல் என்ன சிஸ்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின், இன்னொன்று வந்துட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. லீனியர் ஸ்ட்ரெயினாக ஒன்றும் இல்லை சரிங்களா. லீனியர் ஸ்ட்ரெயினாக வந்துட்டு ஒன்றும் இல்லை, அதே தான் லென்த்தில் வந்துட்டு இதாச்சு அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இதனால் வந்துட்டு இது 10ன்னு இருக்குது, இங்கே வந்துட்டு மாறுது. கீழே வந்துட்டு 10ன்னு இருக்கிறது வந்துட்டு இங்கே 6 அப்படின்னு மாறுது இதோட டோட்டல் இது. ஸோ இதோட டயா பார்த்திங்கன்னா வந்துட்டு 5ன்னு இருக்குது, 7ன்னு மாறுது. இப்போ லீனியர் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இந்த லென்த்தில் சேஞ்ச் ஆகிடுச்சுல, இங்கே 10ன்னு இருக்கிறது இங்கே 6ன்னு சேஞ்ச் ஆச்சுல, இந்த சேஞ்ச் இதுதான் 4 டிவைடட் பை 10. இதுதான் வந்து லென்த்தில் சேஞ்ச் ஆகுது லீனியர் ஸ்ட்ரெயின். அதே லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின்னா வந்துட்டு பிரெத்தில் சேஞ்ச் ஆகிறது வந்துட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஸோ இங்கே எவ்வளோ பிரெத் இருந்துச்சு 5 டயா சரிங்களா. அதே மாதிரி இங்கே எவ்வளோ இருக்குது 7. ஸோ இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு 2 டிவைடட் பை ஸோ அந்த 5. ஸோ சேஞ்ச் இன் பிரெத் டிவைடட் பை ஒரிஜினல் பிரெத் அப்படின்னு சொல்லுவோம். பிரெத்தில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அது லேட்ரல் ஸ்ட்ரெயின். அதே லென்த்தில் ஆச்சுன்னா வந்துட்டு அது லீனியர் ஸ்ட்ரெயின். இல்லை லென்த்து ஒன்று அதை டவ் பி பிரெத்தும்பாங்க, இல்லை டெப்த்துன்னு கூட சொல்லுவாங்க. டவ் பி டிவைட் பை டி ஆர் டவ் டி டிவைடட் பை டி. ஒன்று டயமீட்டர் இல்லைனா டெப்த்து பிரெத்து எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு அதோட ஃபார்முலா. ஓகே, ஃபார்முலாவோட இது இப்படி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க சரிங்களா. வால்யூம் அப்படின்னா சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு டவ் வி டிவைடட் பை வி. ஓகேவா. ஸோ இதை ப்ராப்ளம் பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம்.
ஸோ இதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிசிட்டி லிமிட்னு வரும். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு பாய்சான்ஸ் ரேஷியோ. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஒரு பொருளை ஒரு மெட்டீரியலை வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதோட எலாஸ்டிக் லிமிட்டை வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அதோட லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதான் வந்துட்டு அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு பாய்சான் ரேஷியோ. ஓகே, ஒரு மெட்டீரியலை வந்துட்டு ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அதை ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த அதோட எலாஸ்டிக் அதை உடையாமல் சரிங்களா, அதுவும் டோட்டலாக உடஞ்சி போயிடக்கூடாது, அதை டிஃபார்ம் திருப்பி அதோட இடத்துக்கு வந்து எலாஸ்டிக் லிமிட்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம், எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் வந்துட்டு அதோட பழைய ஒரு டிஃபார்ம் ஆகி திருப்பி அந்த ப்ரெஷர் எடுத்தோன்னு திருப்பி வந்துடணும். சிம்பிள் எக்ஸாம்பிள் ரப்பர் பேண்ட் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி விரியும், டக்குன்னு விட்டோம்னா அதோட பழைய பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ அதான் வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட் சரிங்களா. இந்த எலாஸ்டிக் லிமிட் ஸோ இந்த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளார ரேஷியோ ஆஃப் த லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா வந்துட்டு டயமீட்டரில் இல்லைனா டெப்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின், அது the ratio of lateral strain to longitudinal strain. Longitudinal strain இந்த லென்த்தில் இருக்கக்கூடிய டவல் டிவைடட் பை எல். ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஸோ இது ரெண்டு lateral strain டிவைடட் பை longitudinal strain வந்துட்டு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்துட்டு பாய்சான்ஸ் ரேஷியோ டினோட் பண்ணுறது வந்துட்டு மியூ டினோட் பண்ணுறாங்க. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி டிவைடட் பை எல். இங்கே தானே பார்த்தோம். ஸோ சிக்மா டி எல்ஏ அப்படிங்கிறோமா. ஸோ இல்லைனா வந்துட்டு சிக்மா டின்னு கூட சொல்லலாம் இது, ஏன்னா வந்துட்டு டயமீட்டர் அப்படி, இது வந்துட்டு சிக்மா எல். ஓகேங்களா, சிக்மா எல். இங்கே நம்ம லேட்ரல் ஸ்ட்ரெயினுங்கிறதுனால அப்படி எல்ஏன்னு சொல்லியிருக்கோம். இது இன்னொரு இது சிக்மா பி இல்லைனா சிக்மா டி எப்படி வேணாலும் வந்துட்டு சொல்லலாம். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்கேன், சிக்மா டி டிவைடட் பை சிக்மா எல். ஸோ எல்னா வந்துட்டு லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் ஆர் லீனர் ஸ்ட்ரெயின், இது வந்துட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு ஸோ பாய்சான் ரேஷியோ வந்துட்டு டென்ஷன் கம்ப்ரெஷன் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும் சரிங்களா, சேமாக தான் இருக்கும். ஒரு சில பொருட்களுக்கு வந்துட்டு பாய்சான் ரேஷியோ கொடுத்துருக்கீங்க. ஸோ இதில் இப்போ இந்த ரெட்டில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு இது 2 புக்கில் ரெஃபர் பண்ணது, இந்த பிளாக்கில் இருக்கிறது இது ஒரு புக்கு, இந்த ரெட்டில் இருக்கிறது இது ஒரு புக்கு. நீங்கள் ரெண்டையுமே வந்துட்டு பார்த்துங்க. இதில் மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கிறதுலையே மேக்ஸிமம் பாய்சான் ரேஷியோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இந்த ரப்பர், கிளே, பேராஃபின் அதுக்கு தான் வந்துட்டு ஒன்று 0.45லேருந்து 0.50 வரைக்கும் இருக்கும், இல்லைனா 0.50 இதான் வந்துட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. இருக்கிறதுலே கம்மியானது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு இது கான்க்ரீட்டுக்கு வந்துட்டு 0.8லேருந்து 0.18. ஸோ இல்லைனா அது 0.1லேருந்து 0.2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. இதோட கார்க் அப்படி இருக்குது, கார்க்குக்கு வந்து 0 பாய்சான் ரேஷியோ சரிங்களா. கார்க்கு இந்த மூடுவோம்ல கார்க், அதுக்கு வந்துட்டு 0 பாய்சான் ரேஷியோ. கோல்டுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது, 0.44 பாய்சான் ரேஷியோ வந்துட்டு 0.44. ஓகேங்களா, ஸோ இதை வந்துட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மைல்டு ஸ்டீலுக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இந்த எக்ஸாசிஸில் வந்துட்டு இது ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் எது ஒய் எது எக்ஸு, சாரி இது எக்ஸு இது ஒய் மறந்துட்டேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயின், ஒய் ஆக்சிஸில் வந்துட்டு ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, இதில் இருக்கும். ஸோ இதில் என்னென்னா ஸோ ஒரு பாடி டிஃபார்ம் இதாகுது, அதோட எப்படி சொல்கிறது, அதோட அந்த ஸ்ட்ரென்த்து ஸ்டிஃப்னஸ் எல்லாத்தையுமே காட்டி அது போகிற பாயிண்ட் வந்துட்டு ஒரு பொருளை வந்துட்டு மேலே லோடு அப்ளை பண்ணும்போது அது எவ்வளோ லோடு அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அப்படியே போகுது சரிங்களா. இந்த பாயிண்ட் ஏ பேர் தான் வந்து ப்ரொபோர்ஷன் லிமிட். ப்ரொபோர்ஷன் லிமிட் அப்படின்னா வந்துட்டு ரீஜியன் வேர் த கர்வ் ஒபேஸ் ஹூக்ஸ் லா வந்துட்டு என்ன, ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் சரிங்களா. ஒரு இதில் லோடு நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ரெண்டுமே அப்படியே ஒரே மாதிரி வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு அது ரைஸ் ஆகும் சரிங்களா, ஒரே இதில் வந்துட்டு ரைஸ் ஆகும். ஸோ இங்கே எவ்வளோ ரைஸ் ஆகுதோ இங்கே எவ்வளோ ரைஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் ரைஸ் ஆகும். ஸோ அந்த இடம் இந்த ப்ரொபோர்ஷனல் லிமிட் இப்போ 0 இதுலேருந்து ஏ வரைக்கும் ப்ரொபோர்ஷனல் லிமிட். ஸோ அந்த இடத்துல வரைக்கும் வந்துட்டு ஹூக்ஸ் லாவை வந்துட்டு ஒபே பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஹூக்ஸ் லானா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் சரிங்களா. ஓகே, ஸோ இன் திஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரேஷியோ இட் கிவ்ஸ் த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கால்டு யங்ஸ் மாடுலஸ். ஸோ இங்கே தான் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இந்த இதெல்லாம்னால ஒன்று வருது சரிங்களா. ஸோ என்னென்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு வரும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இங்கே ஒரு சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ தான் வந்துட்டு யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றப்பேன். ஸோ இ இஸ் ஈக்குவல் டு இந்த சிக்மா டிவைடட் பை இதுன்னு வரும். ஓகேங்களா, ஸோ முன்னாடி இங்கே பார்த்துருப்போம் ஹூக்ஸ்லாம் இங்கே
sigma is directly proportional to E, sigma is equal to E into E, so capital E is equal to sigma divided by இந்த phi. இது சிக்மாவா இது சிக்மாவான்னு ஒரு டவுட் இருக்குது. இதுதான் சிக்மான்னு நான் படிச்சிருக்கேன். இது என்னதுன்னு வந்துட்டு சொல்லுங்கள், மறந்துட்டேன், டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. ஓகே, ஸோ லோடு கொடுக்குறாங்க, கொடுக்க இந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ஒன்றாவே வந்துட்டு ட்ராவல் ஆகும். அதில் எந்த டீவியேஷனுமே இருக்காது சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக நாமினலாக வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஏரியா பேர் ப்ரொபோஷ்னல் லிமிட் அப்படிங்கிறாங்க சரிங்களா. அது வந்துட்டு ப்ரொபோஷ்னல் லிமிட். ஸோ அடுத்தது இந்த ஏலேருந்து பிக்கு போதில் பி பாயிண்ட் வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட், point at which the material returns to its original position when load acting is removed. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த ஏலேருந்து இந்த பி பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு லோடு அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா பி பாயிண்ட் வரைக்கும் அப்ளை பண்ணி அந்த பாயிண்ட்டில் விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி இதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அந்த இது வந்துடும் சரிங்களா. ஒரு ஒரிஜினல் பொசிஷனுக்கு இந்த இது வரைக்கும் வந்துடும். ஸோ இதை தாண்டிருச்சு அப்படின்னா வந்துட்டு இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஈல்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு போயிடும். ஈல்டிங் பாயிண்ட் அப்படின்னா வந்துட்டு ஸோ அடுத்தது சரிங்களா. ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதாகி கடைசியாக உடைய தான் போகுது. அந்த உடையிறப்ப நம்ம லோடு கொடுத்ததுலேருந்து லோடு இந்த இடத்துல கொடுத்ததுலேருந்து உடையிற வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறோம், கொடுக்க இந்த ஏ பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு கொடுத்துட்டோம். ஏ பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ஒன்றா வந்துட்டு ட்ராவல் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஏலேருந்து இந்த பி பாயிண்ட்டுக்கு போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பியை தாண்டினுச்சுன்னா வந்துட்டு திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட்டு வராது. அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க வளைஞ்சிக்கிட்டே இருக்கும். வளைஞ்சு இந்த இந்த பாயிண்ட்டை தாண்டி இதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு இது திருப்பி இந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. அதுதான் வந்துட்டு இந்த பி பாயிண்ட், அதுதான் வந்துட்டு எலாஸ்டிக் லிமிட் ஓகேங்களா. ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. சி வந்துட்டு அந்த சிடி பார்த்தோம்னா வந்துட்டு ரெண்டுமே ஈல்டிங் பாயிண்ட், அப்பர் ஈல்டிங் பாயிண்ட், லோயர் ஈல்டிங் பாயிண்ட் அப்படிங்குவாங்க. ஈல்டு பாயிண்ட்னா என்னென்னா பாயிண்ட் அட் விச் த மெட்டீரியல் ஸ்டார்ட் டு டிஃபார்ம் பிளாஸ்டிக்கலி. ஸோ அது வந்துட்டு எலாஸ்டிக் அந்த லிமிட்லேருந்து பிளாஸ்டிக் லிமிட்டுக்கு வந்துட்டு போயிருச்சு. ஏன்னா பி வரைக்கும் தான் எலாஸ்டிக் லிமிட், அதுக்கப்புறம் வந்துட்டு அது பிளாஸ்டிக் லிமிட்டில் வந்துட்டு போயிருச்சு சரிங்களா. சிடிலாம் வந்துட்டு ஈல்டிங் பாயிண்டில் வந்துருச்சு. ஸோ அது பிளாஸ்டிக்காக வந்துட்டு இந்த இடத்துல இதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் டிஃபார்ம் பண்ணி திருப்பி விட்டாலுமே இந்த சிடியில் வந்துட்டு விட்டாலுமே வந்துட்டு அது ஒன்றும் வந்துட்டு திருப்பி அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர முடியாது. ஸோ சி வந்துட்டு இருக்கல ஹையஸ்ட் ஈல்டிங் பாயிண்ட். ஸோ அதுக்கப்புறம் இது கம்மியாகும், அந்த ஈல்டிங் பாயிண்ட் கம்மியாகும் டி வரும்போது அதோட பிளாஸ்டிக் லிமிட். அடுத்தது டிஇ பார்த்திங்கன்னா வந்துட்டு பிளாஸ்டிசிட்டி ஜோன். ஸோ இந்த பிளாஸ்டிசிட்டி ஜோனில் என்ன ஆகும் அப்படின்னா எந்த டிஃபார்மேஷனாக இருக்காது. இந்த டியில் பாயிண்டில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் ஒரே இதில் அது இ பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு போகும், எந்த சேஞ்சுமே வந்துருக்காது. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பிளாஸ்டிசிட்டி ஜோன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எஃப் வந்துட்டு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அதால் தாங்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் இதுதான் சரிங்களா. இந்த இருந்து இதுக்கப்புறம் இந்த இ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுனா இது ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு போகும் சரிங்களா. மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அந்த பாயிண்ட்டுக்கு போகும், அதுதான் வந்துட்டு எஃப் பாயிண்ட் தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் டப் பண்ணி கீழே இறங்கும், ஏன்னா அதுதான் அதோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அதுக்கப்புறம் அதால் பேர் பண்ணிக்க முடியாது, டப் பண்ணி கீழே இறங்கி இந்த ஜி இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஜி தான் வந்துட்டு ஃப்ராக்சர் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட். அந்த பாயிண்டில் அந்த இது ஒரு பொருள் உடஞ்சிரும். ஒரு பொருள் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஸோ இங்கேருந்து இந்த ஏ பாயிண்ட்டுக்கு வருது. ஏ பாயிண்ட் வந்து ப்ரொபோஷனல் லிமிட். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு என்னது அது ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் வந்து ஒன்றா ட்ராவல் ஆகும். ஏ பாயிண்ட்டை தாண்டி பி வரைக்கும் போயிடுச்சு, பி வரைக்கும் போச்சு. பி பாயிண்ட்டில் வந்துட்டு அந்த இடத்துல நம்ம அந்த லோடு அப்ளை பண்ணுறது இதை விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி அது என்னாகும் அப்படின்னா அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம பி பாயிண்ட்டை தாண்டி அந்த பியை தாண்டி சிக்கு போயிட்டோம், பியை தாண்டிட்டாலே வந்துட்டு அது ஈல்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அது எலாஸ்டிசிட்டி லிமிட்டை விட்டு பிளாஸ்டிசிட்டி லிமிட்டுக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ சி வந்துட்டு அப்பர் ஈல்டிங் பாயிண்ட், இது டி வந்துட்டு லோயர் ஈல்டிங் பாயிண்ட். ஸோ டி டு இ பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக்காகவே அப்படி இந்த பிளாஸ்டிசிட்டி ஜோனில் அப்படியே ட்ராவல் ஆகும். ஈக்கு அப்புறம் எஃப் போயிருச்சுன்னா அதான் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பாயிண்ட். ஸோ அதில் வந்துட்டு அதுக்கு தாண்டி அதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஈயில் வந்துட்டு அந்த இது உடஞ்சிரும். ஓகே, பிரேக்கிங் பாயிண்ட் சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் கிளாஸில் நம்ம பார்க்குறது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம டெலிகிராம் நம்பருக்கு வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க 8072014349. ஓகே, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க, கிளியர் பண்ணுறேன். இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தால் கூட இந்த இதுக்கு அனுப்புங்க. நான் எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு மாற்றிக்கிறேன், அதை செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங்.